ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய நாமாவளிகளில் 27வது திருப்பெயர் ஜிதக்ரோதாய நமஹா. கோபத்தை வென்றவனுக்கு நமஸ்காரம். அதாவது கோபத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறவர்னு ஒரு அர்த்தம். காரணம் இல்லாமல் கோபிக்கவும் மாட்டார், சரியான காரணத்துக்காகவே கோச்சிப்பார். காரணம் இல்லாமல் கோபிச்சுட்டு ஏன் கோபிச்சோன்னு நினைக்க மாட்டார் அப்படின்னு இந்த நாமாவுக்கு பொதுவான அர்த்தம். பகவானுக்கு கோபம் உண்டா அப்படின்னு கேட்டாக்கா, சாமான்யமாக வரக்கூடிய கோபங்களுக்கே அர்த்தம் இல்லைன்னா அதுக்கு விஷயம் இல்லைன்னு சொல்லியிருக்கு. இதை பற்றி பர்த்ருஹரின்னு சொல்லிட்டு ஒரு மகான் தான் பண்ண சதகத்தில் சொல்லும்போது, பெரியவர்கள் அப்புறம் ஒருத்தர் நன்னா குழந்தைகள் நன்னா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அப்பா அம்மா, இன்னும் நம்ம நலத்தை விரும்புகிறவாளுடைய கோபம் என்ன எப்படியாப்பட்டதுன்னா, தண்ணியில் கோடு போட்டால் போல. தண்ணியில் கோடு போட்டால் நிற்குமா? உடனே போயிடும். ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சிக்காம ஒருத்தர் மேலே புரியாமல் சில பேர் இது பண்ணுற காரணமான கோபங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, கல்லில் கோடு போட்டால் மேலே அப்படியே நிற்கும். இப்போ பகவானுக்குன்னு முதல் நாமா சொல்கிறது, இதுக்கு முன்னாடி பார்த்த நாமா இந்த புலன்கள் எல்லாம் ஜெயிச்சவர்னு, இந்த நாமா கோபத்தை ஜெயிச்சவர்னு சொன்னால் அப்போ பகவானுக்கும் கோபம் உண்டான்னு கேட்டால், கோபத்துக்கான காரணம்னா நம்ம குழந்தைகள் சௌக்கியமாக இருக்கணுமே, இவனை நம்ம சரியான வழி நடத்தணுமேன்னு பகவான் அந்த சமயத்தில் நம்ம கிட்டக்க சும்மா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புரிய வைக்கிறதுக்கு பண்ணுற காரியம். ஆனால் வாஸ்தவமாக அவருக்கு அதில் கோபங்கிறது கிடையாது. அதனால் நம்மளை தண்டிக்கணுங்கிறது கிடையாது. எப்பவும் அம்மாவாக இருந்து நம்மளை ரட்சிக்கிறவருக்கு கோபங்கிறது இல்லை. அதனால் அவருக்கு ஜிதக்ரோதாய நமஹா, கோபங்கிறதே கிடையாது. கோபத்தை வென்றவன் தான் இருக்குது. நிறைய இடங்களில் பார்க்குறோம், எத்தனையோ விதமான தப்பு பண்ணிட்டு பகவான் கிட்டக்க போய் நின்று சரணமையப்பான்னு கை கூப்பினா அடுத்த நிமிஷம் அனுகிரகம் பண்ணுறார். ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே ராவணன் கிட்டக்க பெருமாள் எவ்வளவோ கோவப்படணும். ஆனால் விபீஷணன் சரணாதி பண்ணும்போது சொன்னார், எதிவா ராவணஸ்வயம், ராவணன் இப்போ வர சொல்லு, முன்னாடி வந்து நிற்க சொல்லு, ராமா நான் உங்ககிட்ட வந்துட்டேன்னு சொல்ல சொல்லு, நமஸ்காரம் பண்ண வேண்டாம், சரணாகதி பண்ண வேண்டாம், உடனேயே அவனுக்கு எல்லா விதமான அனுகிரகத்தையும் பண்ணிவிடுறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இங்கே ஒரு கேள்வி, முதல்லையே லங்கா ராஜ்யத்தை அபிஷேகம் பண்ணியாச்சு விபீஷணனுக்கு, அப்போது எதை கொடுப்பார் அப்படின்னு கேட்டால் தன்னுடைய அயோத்தியையே கொடுப்பார்னு இருக்குது. ஆனால் பகவானுக்கு கோபம் இல்லை. இன்னொரு இடத்துல சொல்லும்போது கோபமாகாரைய தீவிரம்னு சொல்லி கோபத்தை கடன் வாங்கிண்டார்னு இருக்குது. கோபத்தை வாங்கிண்டாராம். அவருக்குங்கிறது கோபங்கிற குணமே கிடையாது. நிறைய பேர் லக்ஷ்மி நரசிம்மனை கோபமான மூர்த்தின்னு சொல்லுவார். கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அழகியான் தானே அரியுருவம் தானேன்னு கொண்டு போய் ஆழ்வார்கள்லாம் கொண்டாடுற காரணத்தினால பகவானுக்கு கோபங்கிறது எங்கேயுமே இல்லை. ஆனால் எல்லாத்தையும் கொடுத்து நல்ல சரீரம், நல்ல பூமி, அப்பா அம்மா, அவன்கிட்ட வரத்துக்கான இந்த இந்திரியங்கள் எல்லாத்தையும் கொடுத்து வராமல் போகும்போது அப்போ என்ன பண்ணுவார்னா, இவ்வளோ எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன் நீ இன்னும் புரிஞ்சிக்காமல் இருப்பேன்னு நம்மக்கிட்ட காமிக்கிறதா இருக்குமே ஒழிய, ஆனால் வாஸ்தவத்தில் அவருக்கு கோபங்கிறது எங்கேயும் கிடையாதுங்கிறது இந்த நாமாவானது ஜிதக்ரோதாய நமஹா, கோபத்தை வென்றவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு கொண்டு தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.